தேசிய குற்ற ஆவண காப்பக தரவுகளின்படி இந்தியாவில் விபத்து மரணங்கள் 3 விழுக்காடு அதிகரித்துள்ளன. இதுகுறித்த விரிவான செய்தியை பார்க்கலாம். தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கை இந்தியாவில் விபத்துகளின் அபாயகரமான போக்கை படம் பிடித்து காட்டுகிறது. 2023ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் நிகழ்ந்த பல வகையான விபத்துகளில் 4,40,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இது 2022ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது சுமார் 3 விழுக்காடு அதிகரிப்பு ஆகும். சராசரியாக ஒவ்வொரு நாளும் 1217 உயிர்கள் விபத்துகளால் பலியாகியுள்ளன. மொத்த விபத்து உயிரிழப்புகளில் சாலை மற்றும் ரயில் விபத்துகள் அடங்கிய போக்குவரத்து விபத்துகளின் பங்கு சுமார் 45 விழுக்காடாகும். இதில் சாலை விபத்துகளில் மட்டும் சுமார் 1.25 லட்சம் உயிர்கள் பறிபோயுள்ளன. சாலை விபத்துகளால் நிகழ்ந்த சுமார் 59 விழுக்காடு உயிரிழப்புகளுக்கு அதிவேக பயணமே காரணம் என்று அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. ரயில் விபத்துகளில் பதிவான மொத்தம் 21,803 மரணங்களில் 73 விழுக்காடு, அதாவது 15,878 நபர்கள் ரயிலில் இருந்து கீழே விழுந்தாலோ தண்டவாளத்தை கடக்கும்போது ரயில் மோதியதாலோ இறந்துள்ளனர். 56 நபர்கள் ரயில் ஓட்டுநரின் தவறாலும் 43 நபர்கள் ரயில்வே சார்ந்த தொழில்நுட்ப அல்லது இயந்திர தவறுகளாலும் உயிரிழந்துள்ளனர். ரயில் விபத்துகளில் மகாராஷ்டிரா 3,445 மற்றும் உத்தரப்பிரதேசம் 3,149 உயிரிழப்புகளை பதிவு செய்துள்ளன. ரயில் கிராசிங்கில் ஏற்பட்ட விபத்துகளில் 2,242 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் ரயில் கிராசிங்குகளில் 1007 மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. திடீர் மரணங்கள் 2023இல் 12.3 விழுக்காடு உயர்ந்து மொத்தம் 63,609 பதிவாகியுள்ளன. இதில் மாரடைப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2022இல் 32,410 இருந்தது. ஆனால் 2023இல் இது 35,637 அதிகரித்துள்ளது. விலங்குகளால் தாக்கப்பட்டதில் 1,742 நபர்கள் பலியாகியுள்ளனர். இது 2022ஐ காட்டிலும் 15.4 விழுக்காடு அதிகம். கூட்ட நெரிசல்களில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 45 விழுக்காடு அதிகரித்து 32 நபர்கள் பலியாகியுள்ளனர்.